ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவின் தாழ்பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நிறையா பதிவு நம்ம போட்டுருக்கோம், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் லைக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையே நீங்கள் கொஞ்சம் கீப்பப் பண்ணணும், நிறைய லைக்ஸ் கொடுக்கணும், நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும். உங்களுக்காகத்தான் நாங்கள். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டுருப்பார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசிக்கு வரப்போகிறார். 14/3/2024 13/4/2024 வரைக்கும் மீன ராசியில் 31 நாள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த சூரிய பகவான் இப்போ உத்தராயணத்தில் இருக்கார். அப்படியே உத்தராயணத்தில் வந்து மெயின்டைன் ஆகி ஆடி மாதம் அவர் வந்து தக்ஷாயணத்துக்கு வந்துடுவார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மீன ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுப்பார், சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார். கூடவே சூரிய பகவான் இணையிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்தான். ஏன்னா சூரிய பகவானுக்கு பகை ராகு. அப்படி இருக்கும்போது பகையாளியோடு சேரும்போது பிரச்சனைகள் தான். ஆனால் சில இடத்துல சில பேருக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனாதிபதி. நீங்கள் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இந்த சூரிய பகவான் தான் கொடுக்குறாரு. சாதாரணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாலே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் எடுத்துப்பீங்க. எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, எந்த துறையும் நீங்கள் விட்டு வைக்க மாட்டீங்க. அந்த துறையில் ஒரு கோலோச்சனம் பெரிய அளவில் பேசப்படணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஜீவனாதிபதி சூரிய பகவான் தான் கொடுத்துட்டுருக்கார். ஆக இந்த சூரிய பகவான் ஜீவனாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானமாக்கிய 4ஆம் இடத்துல இருந்தார். சில சொத்து சேர்க்கை கிடச்சிருக்கு, சில வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடச்சிருக்கு, சில உற்றார் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் கிடச்சிருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்திருக்கு. இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருந்திருக்கு. ஒன்று பெரிய அளவில் பாதகம் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்திருக்குங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்தை விட்டு விலகி பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 5ஆம் இடம் அப்படிங்கும்போது மனக்குழப்பமும் இருக்கும், மன சந்தோஷமும் இருக்கும். அதுதான் அந்த வகையில் குழந்தைகளின் மூலமாக சில மனக்குழப்பம் இருக்கும், குழந்தைகளின் மூலமாகவே சில மன சந்தோஷங்களும் உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அதனாலே சில பேருக்கு ஒரு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வீட்டில் ஒரு சின்ன பூஜை அதெல்லாம் பண்ணுறதுக்கு, ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். அது பண்ணுறதுனாலே ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கும். அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறதுனாலே மனசில் இருக்கிற கவலைகள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு குறையுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். என்ன அப்படின்னா சக ஊழியர்கள் 2-3 பேர் லீவில் போயிடுவாங்க. அவங்க வேலையை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். புதுசாக வேலை தேடுறவங்க குழந்தைகள் அப்படிங்கும்போது வேலை வாய்ப்பு கொஞ்சம் தடை தாமதங்களுக்கு அப்புறம் கிடைக்கும். கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சலுகைகள், அதாவது அட்வான்ஸு இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் போன மாதம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அது மூலமாகவே உங்களுக்கு சில செலவுகள் வந்தாலும் சில அனுபவமும் ஆதாயமும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வந்து தொழில் வியாபாரத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு போக்கை உங்களுக்கு கொடுப்பார். எப்படின்னா அப்படியே வந்த ஆர்டர்லாம் நீங்கள் அப்படியே மீட் அவுட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் முடிக்கிறதுக்கே சரியாக இருக்கும். அதுலேயே உங்களுக்கு ஒரு லாபங்கள்
கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அமையும். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்க வந்து குழந்தைகளின் மூலமாக சில ஒரு நல்ல சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அவர்கள் பெறுவார்கள். இது இல்லத்தரசிகளுக்கு. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பளு குறையும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அரசியல்வாதிகளுக்கு ஓரளவுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது இந்த கலைத்துறை நண்பர்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரலாம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பூர்வீக சொத்து அவங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, தடை தாமதங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் விலகும். அவங்களுக்கு கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. எடுக்கிற காரியங்களும் அவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஓரளவுக்கு கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்க, நல்லா கவனமாக எல்லா வேலைகளும் செஞ்சீங்களே கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் ராகு பகவானுடன் இணைந்தாலும் சில அற்புதமான பலன்களை இந்த 31 நாட்கள் மீனராசியிலிருந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.